பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. இன்றைக்கு நாம் ஒரு புதிய புஸ்தகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். யோசுவா புஸ்தகம் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நம்ம தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யோசுவா மரித்த பின், நமக்கு தெரியும் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பின்பு யோசுவா என்ற தலைவன் மூலமாக ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இப்போ யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யோசுவாவுக்கு பிறகு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கிறது. ஏன்னா ஜனங்கள் வேற எங்கேயும் போகாமல் ஆண்டவரிடத்துல போகிறாங்க. இதுவரைக்கும் அவர்களை வழிநடத்தின தலைவன் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் அவர்களுடைய உண்மையான தலைவராக இருந்து வழி நடத்துகிறார் என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வழி நடத்துதலை கேட்கிறார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், யூதா கோத்திரம் எழும்பி முதலாவதாக யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ முதல் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நம்ம படிக்கும்போது யூதா கோத்திரத்தில் நல்ல வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியே நம்ம படித்து கொண்டு போகும்போது 19ஆம் வசனத்தில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. என்ன திருப்பம் என்றால், கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியால் அவர்களை துரத்திவிட கூடாமல் போயிற்று. இப்போ இருப்பு ரதங்களை பார்த்து இந்த ஜனங்கள் பயந்து போகிறாங்க. தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறதை விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருப்பு ரதங்கள் மேலே அவங்களுடைய கண்களை வைத்து பயந்து போய் அவங்க கானானியரை துரத்தி விடாமல் போய்விடுகிறார்கள். தொடர்ந்து நம்ம முதல் அதிகாரத்தை படிக்கும்போது இவர்களை தொடர்ந்து மற்ற கோத்திரத்தாரும் அவங்க சுதந்திரிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை துரத்தி விடாமல் போகிறார்கள். அதனால் கானான் தேசத்தில் ஏற்கனவே இருந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து இவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வாழ ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்த்து கொண்ட பின்பு, யோசுவாவுடைய சந்ததி எல்லாம் மரித்த பின்பு, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இப்போ யோசுவாவுக்கு பின்னால் வந்த சந்ததி கர்த்தரை பற்றி தெரியாமல் அவர்கள் எழும்புகிறார்கள். 11ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். நம்ம யாத்திராகமத்திலிருந்தே நம்ம படிக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் கானான் தேசத்திற்கு போகும்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பழக்க வழக்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, அவர்களுடைய தெய்வங்களையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் சொன்ன விதத்திற்கு மாறாக அப்படியே நடக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்பட்டது. அவர் கோபம் அடைந்தவராய் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர்களை
மெசொப்பொத்தேமியா ராஜாவின் இடத்துல விற்று போடுகிறார். இப்போ இந்த ராஜாவின் கீழே அவங்க 8 வருஷம் இருக்கிறாங்க. இந்த 8 வருஷம் அவங்களுடைய பாவத்தினால் வந்த விளைவு நிமித்தமாக அவங்க கஷ்டப்படுறாங்க. அதன் பின்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவர் உடனடியாக அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஒத்னியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை தலைவனாக அல்லது நியாயாதிபதியாக ஆண்டவர் எழுப்பி அவர்களை அந்த இடத்துல ரட்சிக்கிறார். அதன் பின்பு என்ன நடக்குது அப்படின்னா 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. இந்த தலைவன் மரணம் அடைந்த உடனேயே 12ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். 14ஆம் வசனம், இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். 18 வருஷம் அவர்களுக்கு அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டு சேவிக்கிறாங்க. 18 வருஷத்துக்கு பிறகுதான் கர்த்தருடைய ஞாபகம் அவர்களுக்கு வருகிறது. உடனடியாக கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். உடனடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஏகூத் என்று சொல்லக்கூடிய ஒரு இரட்சகனை, ஒரு தலைவனை, நியாயாதிபதியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த தலைவன் மூலமாக இந்த இடத்துல தேவன் இவர்களை ரட்சிக்கிறார். இப்போ நம்ம இந்த வசனங்களை பார்க்கும்போது நமக்கே தெரியுது, அவங்க பாவம் செய்கிறாங்க. அவன் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அவர்களை திருத்துவதற்காக ஒரு தண்டனை கொடுக்கிறார். இந்த தண்டனையினுடைய வேதனை கூடும்போது மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பின உடனேயே ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் அந்த தலைவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் இவர்கள் நல்லா இருக்கிறாங்க. தலைவன் மரித்த பின்பு திரும்பவுமாக அதே பாவத்தை செய்கிறார்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே அவங்க பாவம் செய்கிறாங்க. அவங்களை திருத்துவதற்காக ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். இந்த தண்டனை ரொம்ப வேதனை கொடுக்கும்போது அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். உடனடியாக ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த தலைவன் மரித்து போன பின்பு உடனடியாக அதே பாவத்தை அவர்கள் திரும்பவுமாக செய்கிறார்கள். இப்படியே இவர்களுடைய வாழ்க்கை ஒரு வட்டத்தை சுற்றி 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 வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் முன்னால் போகவே இல்லை. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை முழுவதுமாக படிக்கும்போது இப்படியே தான் அந்த தேசத்தாருடைய வாழ்க்கை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஒரு 12 நியாயாதிபதிகளை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எழுப்பி அவர்களை ரட்சிக்கிறார். இப்படி எத்தனை ஆண்டுகள் கடந்து போனது தெரியுமா? சுமார் 325 ஆண்டுகள் இப்படியே கடந்து போயிடுச்சு. ஒரு தேசமாக அவர்கள் எந்த முன்னேற்றத்தையுமே இந்த 325 ஆண்டுகள் என்ன பண்ணலை, பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை இப்படியே சுற்றி வருது. எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அங்கேருந்து அப்படியே கீழே போகுது, அப்புறம் அப்படியே மேலே வராங்க. திரும்பவுமா எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அங்கேருந்து திரும்பவுமா 300 ஆண்டுகளுக்கு மேலே இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் கூட இப்படி காணப்படலாம். ஏதோ ஒரு பாவத்தை செய்யலாம், அதன் பின்பு அதற்குரிய தண்டனைக்குள்ளாக போகலாம். அந்த தண்டனையினுடைய வேதனை கூடும்போது ஆண்டவரே என்னை இதிலிருந்து காப்பாற்றுங்க என்று கேட்கலாம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார், பாவத்தை மன்னிக்கிறார். சூழ்நிலையெல்லாம் சரியான உடனே திரும்பவுமா அதே பாவம். அதன் பின்பு அப்படியே சுற்றி சுற்றி அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து ஆண்டவர் மன்னிச்ச உடனே எல்லாம் சரியாயிடுச்சு என்று நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாம் சரியாகலை. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, இரக்கம் கொடுத்துட்டாரு, ஆனால் வாழ்நாள் வீணாகி கொண்டிருக்கிறது. 5 வருஷம் 10 வருஷம்
15, 20, 30, 40 வருஷம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறலாம், ஆனால் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. அதனால நம்ம வாழ்க்கை இப்படி சுற்றி வந்து கொண்டு இருந்ததுன்னா அதில் எந்த முன்னேற்றமுமே இல்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பானவர்களே, நீங்களும் கூட ஒரே பாவத்திலேயே அப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, ஆண்டவர் மன்னிக்கிறார், அப்புறம் கொஞ்ச நாளில் திரும்பவுமா அதே பாவம், அப்புறம் ஆண்டவர் மன்னிக்கிறார், அதே பாவம். இந்த நாளில் ஆண்டவர் ஒரு முழு வெற்றியை, விடுதலையை உங்களுக்கு தருவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி மன்னிப்பு கேட்டு கேட்டு இருந்தாலும் அதே பாவத்தையே செஞ்சு கொண்டிருந்தா, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்களை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியான ஒரு சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் சந்தித்து உங்களுடைய சூழ்நிலையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க சொல்வீங்கன்னா கூட அதன் மூலமாக ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு வட்டத்தை போல சுற்றி சுற்றி இனி வரக்கூடாது. இந்த ஆண்டில் என் வாழ்க்கையில் நான் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க இருந்தது மாதிரி என் வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. நான் என் பாவத்தில் இருந்தெல்லாம் மனம் திரும்புகிறேன், எனக்கு ஒரு முன்னேற்றத்தை தாங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆண்டவர் சுற்றி சுற்றி வரக்கூடிய வாழ்க்கையை அப்படியே உடைத்து போட்டு முன்பதாக போகக்கூடிய, முன்னேறக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் கூட கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது தகப்பனே. 325 ஆண்டுகள் ஒரு தேசமாக அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்காமல் இருந்தார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றாலும் கூட அதை உதாசீனப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருந்து விட்டதப்பா. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யாராவது என்னுடைய வாழ்க்கையும் இது மாதிரி தான் இருக்குது என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பாவ கட்டுகளையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உடைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் ஜெயம் எடுக்காத பகுதிகளில் முற்றிலுமாக ஆண்டவர் ஒரு ஜெயத்தை இந்த நேரத்தில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தோல்வியான பகுதிகளை ஆண்டவர் ஜெயமாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த ஆண்டு இவர்கள் முன்னேறக்கூடிய ஆண்டாக, இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஆண்டாக, கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு வெற்றியோடு வாழக்கூடிய ஆண்டாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் மாறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.